நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜாங்கிரி. இதுக்கு 2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். தண்ணி விட்டு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிடணும். அலசியாச்சு. தண்ணி விட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிடணும். ஒரு மணி நேரம் ஆயிடுது. நல்லா ஊறிட்டு இப்போ ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கலாம். ஊற வச்ச பருப்பை போட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிடணும். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக கேசரி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு 3 கப்பு சீனி போட்டுக்கணும். அதுக்கு 1½ கப்பு தண்ணி விட்டு நல்லா காசி எடுத்துக்கலாம். இப்போ சீனி நல்லா கொதிச்சுட்டு இந்த அளவுக்கு வச்சா போதும். அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக கேசரி பவுட்ரு, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு லைட்டாக ஒரு கம்பி பரவாத அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். இந்த கவரை டம்ளருக்குள்ளே வச்சு அதில் இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். அதில் மாவு எடுத்து போட்டுக்கலாம். இந்த கவரில் லைட்டாக மினியில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. ஜாங்கிரி அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக போட்டு புளிஞ்சு விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொரித்து எடுத்துக்க ரொம்ப நல்லா அழகாக வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப எண்ணெய் காய விடக்கூடாது. ஒரு பக்கம் வெந்துடுது. இப்போ ஒரு மாற்றி போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ வெந்துடுது. இதை எடுத்துக்கலாம். எடுத்து சீனிப்பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். 2 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நல்லா ஊறிடுது. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு.
தீபாவளி பலகாரம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுக்கலாம்.